Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாய். இப்போ நம்ம கடையில இருந்து வாங்கின அன்னைக்கே ஊறுகாய் போட்டு உடனே சாப்பிட்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்காக நான் ஒரு 100 கிராம் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸ் நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ நாம் இதை பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீள வாக்கில் பீசஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே எல்லா நெல்லிக்காவையும் நாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். பூண்டு ஒரு 10 பல் எடுத்து அதையும் நல்லா க்ளீன் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு மீடியம் பீஸ் எடுத்து அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். அது சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது ஃப்ரை ஆகும்போதே 3 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆனதும் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், வெந்தயத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஆயில்லையே அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கணும். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுடலாம். சிம்லேயே குக் பண்ண விட்டுடலாம். அப்போ தான் அந்த மசாலா கருகாமல் அதே நேரத்தில் நெல்லிக்காவும் நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த மிக்ஸ் பண்ணுற கரண்டி வச்சு உங்களுக்கு அதை கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா குக் ஆகிடுச்சு. அது ஈஸியாக கட் ஆகுது. இப்போ நாம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை உங்களுக்கு ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். நல்ல டேஸ்டியான எம்மியான இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் தயிர் சாதம் எல்லா சாதம் கூடயும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது அதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அதனால் உடம்புக்கு இன்னும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் வெளியவே வச்சு சாப்பிட்லாம். எடுக்கும்போது மட்டும் ட்ரை ஸ்பூன் போட்டு எடுத்துக்கோங்க. அது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.